ஆஹா, தலைவர் தனியாக நிற்கிறாரு. இன்னைக்கு மக்களுக்கு தேவையான சந்தேகத்தை பூரா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். பிரதர் நல்லா இருக்கீங்களா? பிரதர் எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன் பிரதர். சின்ன ஹெல்ப் சொல்லுங்க பிரதர். ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆசையாக இருக்கு. குறிப்பாக அந்த மீன் ஃபிஷ் பிஸ்னஸ் பண்ண ஆசையாக இருக்கு. சரி, எனக்கு மீன் சாப்பிட தெரியும், சமைக்க கூட தெரியாது. ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? மீன் சாப்பிட தெரியுங்களா? ஆமா. சாப்பிட தெரிஞ்சாலே போதுமானது. சரி, சாப்பிட தெரியாட்டி போறல, முயற்சி செஞ்சா போதும். ஓகே. முயற்சி செஞ்சா கண்டிப்பா பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங். அப்படியா? ஆமா. சரி, ஓகே. அங்கே பாருங்க. வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் என்போ. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபிஷ் பிஸ்னஸ். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபிஷ்ல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிக அளவு மக்கள் அதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. ஃபிஷ்னு ஒன்று இல்லைன்னா, கடல்னு ஒன்று இல்லைன்னா கண்டிப்பாக வந்து மனித வர்க்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க. அந்த அளவுக்கு கடல் உணவுகள் தான் மனிதனுடைய பசி ஆத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவங்க பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருப்பீங்க இவரை பற்றி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக ஃபிஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதையும் தாண்டி இன்னைக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறாருங்க. நீங்கள் ஒரு தொழில் துவங்க போறீங்க ஃபிஷ் பிஸ்னஸ் அப்படின்னா, அதாவது ரீட்டைலாக இருக்கட்டும், ஹோல்சேலாக இருக்கட்டும், இல்லை B2B பல்க் லெவலில் நீங்கள் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஃபுல் ட்ரைனிங். அதாவது இதில் என்னப்பா ட்ரைனிங் நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபிஷ்ஷை நம்ம பார்த்தாலே அதை பற்றி நம்ம சொல்லலாம். அந்த ஃபிஷ் என்ன ஃபிஷ், ஒரு ஐஸில் வச்ச ஃபிஷ்ஷா, இதெல்லாம் நம்ம தெரியாம தான் ஒரு பிஸ்னஸ்ல இறங்கி நம்ம வந்து லாஸ் ஆயிடும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுக்குறது நிறைய விஷயம் சொல்லி தர போறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபிஷ் பிஸ்னஸில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண நினச்சிங்க அப்படின்னா பிரதருடைய நம்பர் கொடுத்துருக்கோம். உடனே கால் பண்ணி வாரம் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சீட்டை புக் பண்ணிக்கலாம். ஹலோ பிரதர், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, சரி. இப்போ வந்து நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, என்னோட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, ட்ரைனிங் எப்போ, எங்கே? சாட்டர்டே 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு ஷெட்யூல் இருக்கு. இப்போ நம்ம இங்கே லோக்கலில் இருக்கிற மக்கள் பேசுறாங்கிற அடிப்படையில் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கூடுதலான தகவல் என்னன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் கம்யூனிட்டி ஒவ்வொருத்தவங்க கால் பண்ணி பேசுறாங்க. ஏன்னா வெளிநாட்டில் அவங்க பல சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, ஊர்ல வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும், எனக்கு இந்த தொழில் ஆர்வம் இருக்குங்கிற அடிப்படையில் என்ன நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த மக்களுக்காக இறைவன் நாடினால் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா, துபாய் அந்த மாதிரியான ஒரு பிளான் இருக்கு. குளோபல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு நம்ம ஒரு டீமாக தான் போறீங்க. ஒரு டீமாக போறோம். நம்ம குளோபல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு அந்த ப்ரோக்ராம் ஒன்று அது ஆன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. அதுக்கான அறிவிப்பு வந்து இதுல நாங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது சரி, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷுக்கும் நம்ம ஃபிஷ்ஷுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதை நான் சொல்லலை, கஸ்டமரே அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மள்ட்ட வராங்க. சரி, நான் இதை வாங்கினேன், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, உடல் ரீதியாக அந்த மாதிரி இருக்கு, நான் தெரியாம இதை வாங்கிட்டேன், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறதுனால நம்ம அதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிப்போம். எது ஒரிஜினல் விலை மீனா எது, ஒரிஜினல் வஞ்சரம்னா எது, ஒரிஜினல் கொடுவானா எது, சரி அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துவோம். அது மட்டும் நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு. வீடியோக்குள்ள போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க உங்க சீட்டை புக் பண்ண நினைச்சீங்கன்னா ட்ரைனிங்ல மறக்காம பிரதரை கால் பண்ணுங்க. லிமிடெட் சீட் தான் அவைலபிளா இருக்கு. நான் புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி வர மாதிரி இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். சரி, இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்? பீச்சில் இருக்கோம். ஆமாம். சரி, நீங்கள் மக்கள் நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க, என்னடா பீச்சில் உட்காந்து நிற்கிறாங்களே, ஏதோ புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேர் வந்து ரியாஸ் அஹமது ஷர்ஃபுதீன். ஓகே. நம்மளோட கோர் பிஸ்னஸ் வந்து ஃபிஷ் ஹோல்சேலு. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. கண்டிப்பா நம்ம இம்ரான் பிஸ்னஸ் இன்ஃபோக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இம்ரான் பிஸ்னஸ் இன்ஃபோவில் இது வந்து 3rd வீடியோ. ஃபர்ஸ்ட் 2 வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து 3rd வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ நாகர்கோயிலில் போட்டோம். ஃபர்ஸ்ட் நாகர்கோயில், அப்புறம் வந்து நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் அவுட்லெட் ஓப்பன் வீடியோ. அது 3rd வீடியோ. நீங்கள் ஹோல்சேல் பண்ணுறீங்க ஃபிஷ், அது நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபிஷ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோ மேக் பண்ணுறது முக்கியமான ரீசன் என்ன காரணம்? இன்னையோட வீடியோட உங்கள் லாங்குவேஜில் சொல்ல போனால் கண்டென்ட் கான்செப்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்ன கான்செப்ட்னா, நம்ம இந்த ஃபிஷ் பிஸ்னஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணோம் 2024 பிப்ரவரி. அப்போலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பப்ளிக்டேருந்து, மக்கள் வந்து நிறைய பிஸ்னஸ் ரீதியாகவும் கனெக்ட் ஆனாங்க. எண்ட் யூசராகவும் நிறைய கஸ்டமர் நம்மள்ட்ட வந்து இதாகிறாங்க. இப்போ அப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த இதுக்கான நோக்கம் என்னன்னா, இதுக்கான இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். ஒவ்வொரு டைமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் ஆர்வமாக இந்த தொழிலை எப்படி தொடங்குறது, நாங்களும் பண்ணணும்னு ஆசையா இருக்குது தொழில், ஆனா இந்த தொழிலை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒவ்வொருத்தரையும் ஃபோன் பண்ணி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து நமக்கு கால் பண்ணி பேசிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஃபோன்ல எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமோ நம்ம வந்து அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது போதுமானதா இல்லாதனால அவங்க வந்து ஒரு மீட்டப் ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா 1-to-1 இந்த மாதிரி வராங்க. அப்படிங்கும் போது சில பேருக்கு வந்து நம்ம 1-to-1 ஆன்லைன்லயும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். பொதுவா ட்ரைனிங் அப்படின்னா
ஒரு மொபைல் சர்வீஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒரு லேப்டாப்பு, இல்லைன்னா வந்து ஒரு சிசிடிவி கேமரா. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய இருக்கு அந்த மாதிரி ட்ரைனிங்ல. ஃபிஷ்ல என்ன ட்ரைனிங் ஒன்றும் புரியல எனக்கு, புதுசா இருக்கு. ஒரு நல்ல கேள்வி மிஸ்டர் இம்ரான். அதாவது ஃபிஷ்ஷில் என்ன ட்ரைனிங் போது நம்ம வந்து இந்த ஃபிஷ் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷை எப்படி பிடிக்கிறோம், எந்த தூண்டில் போட்டு எந்த மீனை பிடிக்கிறோம், அதை எப்படி இப்போ அதோட கடலில் இருக்கக்கூடிய அந்த மீன்களை வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி கரைக்கு கொண்டு வரங்கிறது ஆன விஷயம் கிடையாது. சரி, அந்த கரைக்கு வரக்கூடிய அதாவது மீனவர் சகோதரர்கள் வந்து நமக்கு பிடிச்சி கொண்டு வராங்க. வியாபார ரீதியாக அதை நம்ம எப்படி பண்ணுறது, வியாபார ரீதியா அதை நம்ம எப்படி கொண்டு போறது, எப்படி அடிப்படையிலிருந்து ஸ்டார்ட் பண்றது, சரி, அதை ஒரு லாபகரமா எப்படி பண்றது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து தெளிவுபடுத்துறதுக்கான இந்த SRN பிசினஸ் ஒர்க் ஷாப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணிருக்கீங்க. சூப்பர். இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறீங்க. இது என்ன ட்ரைனிங் இருக்கும், எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்லி கொடுப்பீங்க? இந்த ட்ரைனிங்க்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃபிஷ் மினிமம் அவங்க சாப்பிடக்கூடியவங்களா இருந்தாலே போதும். சரி, அவங்க பிரியப்பட்டு சாப்பிட்டாலே போதும். அது இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வியாபாரம் பண்ணுங்கிற அந்த ஒரு ஆர்வம், அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நிறைய இளைஞர்களும் சரிங்க, நடுத்தர மக்களும் என்னன்னா வியாபாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை தேடி அது தேடல் வந்து அதிகமாக இருக்குது அவங்களால. ஏன்னா டெய்லி வரக்கூடிய ஃபோன் கால் மூலமா என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. அவங்களோட ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது. அது எப்படியாவது நம்மளும் ஒரு வியாபாரம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றிகரமான ஒரு வியாபாரத்தை பண்ணுங்கிற ஒரு பெரிய முயற்சியில் வந்து இப்போ உள்ள மக்கள் இருக்கிறாங்க. அவங்களோட அந்த ஆர்வத்துக்காகத்தான் நான் இந்த ட்ரைனிங் ஒர்க் ஷாப்பை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா அதை வந்து நம்ம ஒரு ஃபோனில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நம்ம போகிற போக்கில் சொல்ல முடியாது. அவங்கள வர வச்சு நல்ல முறையில் அவங்களுக்கு அது நம்ம என்ன, அதாவது SRN வந்து இது எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு சீ ஃபுட்டு லஞ்சோட நம்ம அதை வந்து அதை நம்ம கொடுத்து அதை அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் வர போகிறவங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுறோம். சீ ஃபுட் தான் சரி, ஓகே. சரி, இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரைனிங் வர போகிறாங்க, ஃபிஷ் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க. இப்போ பர்டிகுலராக வந்து இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. ஹோல்சேல் பண்ணுறவங்க இருக்காங்க, ரீட்டைல் பண்ணுறவங்க இருக்காங்க, பல்காக வாங்கி ஃபிஷ் B2B மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க. எந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறீங்க ட்ரைனிங்? இந்த ஒர்க் ஷாப்போட ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம இதெல்லாம் இவங்களுக்கு ஓரளவு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றோம். பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹோல்சேலா இதை எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹோல்சேலா எப்படி கொண்டு போறது, சரி, அதோட அதை எப்படி ஹோல்சேலா அந்த மெட்டீரியல் எடுக்கிறது, எப்படி அதுல வந்து ப்ராஃபிட் வைக்கிறது, மெட்டீரியல் எப்படி ஹேண்டில் பண்றது, ஹோல்சேலை பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம டீட்டெயிலா நம்ம கம்ப்ளீட்டா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா ரீட்டைல். அவங்க வந்து ஸ்டால் கான்செப்ட், அதாவது ஒரு ஸ்டாலா ப்ரொமோட் பண்ணணும், நம்மளோட திருப்பூர் அவுட்லெட் நம்ம பார்த்துருக்க மாதிரி ஸ்டாலா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கான வந்து சப்போர்ட்டு, அதுக்கான கைட்லைன்ஸ் அவங்களுக்கு என்னென்ன நம்ம பண்ண கொடுக்குமோ அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இதில் நம்ம சொல்லுவோம். ஸ்டால் இல்லாமல் நான் ஒரு நான் ஸ்டால், அதாவது நான் ஸ்டால்னு சொல்லணும்னா நம்ம வந்து சிறு வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கூட மூலமாக தெருவில் வேன் மூலமாக சேல்ஸ் பண்ணுறது, பைக்கில் வச்சுக்கிட்டு ஐஸ் பாக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நம்ம அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கு. ரெஸ்டாரண்ட்டு, கேட்டரிங்கு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாம் வந்து ஃபுட் சர்வீஸ். இது எல்லாமே அது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றோம். அடுத்தது வந்து ஹெல்த்தியர் சாய்ஸ். நம்மளோட ப்ரியாரிட்டியே இதுதான், ஹெல்த்தியர் சாய்ஸ். அதாவது வந்து ஆரோக்கியமான ஒரு உணவா வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டோம், அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஹெல்த்தியர் சாய்ஸ்க்கான எக்ஸிபிஷனாக இருக்கட்டும், ஸ்டால்ஸாக இருக்கட்டும், நிறைய ஃபுட் கோர்ட்லாம் இப்போ நிறைய வந்து இப்போ ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்கு எல்லா மால்ஸ்லையும். அதில் நம்ம அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லலான்றது. எல்லாருமே எடுத்த உடனே ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது, அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இதில் சக்ஸஸ் ஃபார்முலா என்ன பிரதர்? அதாவது பிஸ்னஸ்னாவே வந்து பார்த்தீங்கன்னா லாபம் நஷ்டம் சேர்ந்தது தான் பிஸ்னஸ். ஓகே. அப்போ நம்ம வந்து SRNோட பார்ட் என்னன்னா, இதில் சக்ஸஸ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்து நம்ம எதுவும் கேரண்டியாக நம்ம சொல்ல முடியாது, நம்ம ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணணும். ஆனால் SRN உங்களுக்கு எப்படியான சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னா, உங்களை வந்து ஒரு சேஃப் ஜோனில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அதை ப்ராஃபிட் மோடுக்கு கொண்டு போகிற வரைக்கும் ஒரு சேஃப் ஜோனில் கொண்டு போய் விடுற அளவுக்கு SRN வந்து உங்கள் கூட இருக்கும். நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போனதும் உங்களுக்கு நீங்கள் லாபகரமான ஒரு தொழிலை தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது இருக்குது. கண்டிப்பாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ரிஸ்க் ஃபேக்டர் நாங்கள் ஒன்று என்கவுண்டர் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வரக்கூடிய நம்ம
மக்களுக்காக நம்ம வந்து அதை ஷேர் பண்றதா நாங்கள் ரெடியா இருக்கோம். ரெடியா இருக்கீங்க. மெஷர்மெண்ட்டை போனால் ஃபிஷ் கொடுக்க போறாங்க, வாங்க போறாங்க, கடையை வைக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வர்றனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? என்ன நம்ம ஏற்கனவே நாகர்கோவிலில் வீடியோ போட்டோம். ஆமா, அதோட ரிசல்ட் தான் இந்த ஒர்க் ஷாப் நம்ம வந்து இதை ஏற்பாடு பண்றதுக்கான முக்கிய காரணம். சரி, ஓகே. அதுல மக்கள் வந்து அதிகமான கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, நான் வந்து ஆரம்பிச்சுட்டு எனக்கு நஷ்டமாயிருச்சு, சில இது வந்து என்னால அதை தாக்கு பிடிக்க முடியல, சரி, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சில பேர் ஃபிஷ் இண்டஸ்ட்ரியும் சொல்றாங்க. இது இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, வேற பிசினஸ் பண்ணியும் இது பண்ணதா லாஸ் ஆனதா சொல்றாங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வேற பிசினஸை பத்தி நம்ம பேச முடியாது, நமக்கு அதை பத்தி தெரியாது, நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. சரி. ஃபிஷ் இண்டஸ்ட்ரியில வந்து சில பேர் சொல்லும் போது, அதாவது ஏற்கனவே பண்ணி அதில் லாஸ் ஆனவங்கன்னு நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்தோம்னா அதில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ரீசன் வந்து அதை பற்றி பேசிக் நாலேஜ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணது ஒன்று. அது நிறைய பேர் சக்ஸஸும் ஆயிருக்காங்க. நம்ம அதனால எல்லாரும் அப்படி நஷ்டம் சொல்ல முடியாது. ஆனால் அதிகமான பேர் வந்து அதை சரியான முறையில் தெரிஞ்சுக்காம அதை ஆரம்பிக்கிறது ஒரு காரணத்துல தான் அந்த நஷ்டத்தை ஏற்படுது. இப்போ புதுசாக வரவங்களும் என்ன அப்படின்னா அதே தப்பை பண்ணக்கூடாது. புதுசாக வரவங்களும் ஒரு பிஸ்னஸ் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அதை பற்றி ஒரு அடிப்படையான சில நாலேஜை கொண்டு நம்ம ஆரம்பித்தோம், தகவல்களை கொண்டு நம்ம ஆரம்பித்தோம்னா அது நமக்கு ஓரளவு நமக்கு வெற்றிகரமாக அமையும் அந்த தொழில். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அனுபவம் இருக்கவங்க ஒரு தொழிலில் தோத்துறாங்க. எந்த விதமான அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ஜெயிக்கிறாங்க. இது என்ன ஃபார்முலா, என்ன ரீசன்? இது பிஸ்னஸ்ல வந்து லாஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதுதான் வியாபாரம். அது லாஸ் இல்லாமல் வந்து எந்த வியாபாரமும் இல்லை. பட் அது லாஸ் வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து பின்வாங்கிடக்கூடாது. பின்வாங்கிட்டோம்னா சில பேர் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, லாஸ் வந்துருச்சு நம்மளோட இது இல்லை, இந்த பிஸ்னஸ் அவ்வளோதான் க்ளோஸ் அப்படிங்கிற மோடுக்கு வந்துடும். நம்ம எதனால லாஸ் பண்ணோங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. பிஸ்னஸ் என்னைக்குமே வந்து நம்மளை வந்து நமக்கு தவறான வழி இது பண்ணாது. நாம ஏதோ ஒரு வகை தப்பு பண்ணிருக்கனால தான் அந்த லாஸ் அது அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம பிசினஸ்ல கோட்டை வரும். அதாவது வண்டி நல்ல வண்டி தான், ஆமா, ஓட்டர் டிரைவர் சரி நினைக்கிறீங்க. ஆமா, சரி, ஓகே. அதுதான் பிரச்சனை. அப்ப நம்ம பின்வாங்காம நாம வந்து என்னன்னா அந்த லாஸ் எந்த மாதிரியான லாஸ்ன்னு பார்ப்போம். சில பேர் என்ன ஆகும்னா பெரிய லெவலில் லாஸ் ஆகணும்னா மூட் அவுட் ஆயிடுவாங்க. ஃபெட்டப் ஆகி டோட்டலாக லைஃபே அவ்வளோதான். லாஸுங்கிறது அது பேசிக்கலி டிபெண்ட்ஸ் அப்பான் மணி. அதை வச்சு தான் அந்த லாஸுங்கிறது அவங்களோட எமோஷனலாக அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும். அந்த தவிர்த்துக்கிட்டு நம்ம ஓரளவு நம்ம இது பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு தொழில் ரீதியான ஒரு வியாபாரம், ஒரு பயிற்சி முகாம் நடக்கும் போது இந்த ஃபிஷ் இண்டஸ்ட்ரிக்குன்னு இல்லை, ஒரு சம்பந்தப்பட்டவங்களோட விஷயங்கள் அந்த மாதிரி எங்கே நடக்குதோ அங்கே போய் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவு அதை தவிர்த்துக்க முடியும். இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நம்மளோட வரும்போது, நம்மளோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களை சேஃப் ஜோனில் கொண்டு போகிறது நம்ம வந்து உதவும். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நிறைய மக்கள் யாரும் பார்த்துருப்பாங்க, அவங்க இன்ட்ரி கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தவங்களுக்கு எதாவது அட்வைஸ் பண்ணணுமா? யாரெல்லாம் இந்த ட்ரைனிங் வரலாம், அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அதாவது இப்போ இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேசிக்காக புதுசாக ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்க வந்து இந்த ஃபிஷ் இதில் ஏற்கனவே இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நம்மள்ட்ட வந்து காலை வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தாராளமாக வந்து கலந்துக்கலாம். புதுசாக நம்ம ஒரு தொழில் பண்ணணும், அப்போ அதை எப்படி அதை ப்ரொசீட் பண்ணுறது, எப்படி அதை ஸ்டார்ட் அப் பண்ணுறது, இனிஷியேட் பண்ணுறது தெரியாமல் இருக்கிறவங்க இந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும், B2B கான்செப்டில் வீக்லி பண்ணணும். ஏன்னா ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் வந்து 24/7 பிஸ்னஸே கிடையாது. இதில் வந்து நான் சொல்ல போனால் இதில் ஒரு ஃபார்முலா, இதில் வந்து ஹார்ட் ஒர்க்குங்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் தான் அந்த பிஸ்னஸில். ஸோ அப்போ பார்ட் டைமாக இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்களும் இந்த ட்ரைனிங்கில் வந்து அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மென்ஸ் உமன்ஸ் யார் வேணா வரலாம். லாஸ்ட் வீக் கூட ஒரு டாக்டர் கப்பல் வந்திருந்தாங்க, ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்தாங்க. அவங்களும் சில விஷயங்கள் என்கிட்ட கத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நானும் அவங்கள்ட்ட இருந்து சில விஷயங்கள் வந்து, ஏன்னா நம்மளோட இந்த ஃபீல்ட்ல வந்து இதை மக்கள் வந்து இன்னைக்கு ஆர்கானிக்குங்கிற ஒரு விஷயத்துல எல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து 100% ஃப்ரெஷ் கான்செப்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸ் அவங்களாம் வந்து அவங்களோட ஃபீட்பேக் கொடுக்கும்போது நமக்கு அது ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கு நமக்கு. கண்டிப்பா. ஓகே பிரதர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங்கில் கலந்துக்கிட்டு நீங்களும் ஒரு தொழில் பண்ணணும், குறிப்பாக ஃபிஷ் பிஸ்னஸ் நீங்கள் பெரிய லெவலில் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம பிரதரோடைய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபிஷ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க, ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு பிஸ்னஸ் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் மறக்காமல் பிரதரை கான்டாக்ட் பண்ணி
உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கிங்க. லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு நல்ல ஒரு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இம்ரான் பிசினஸ் இன்ஃபோ சப்ஸ்கிரைபருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது இவரெல்லாம் சொல்லி கொடுக்கல, நானா தான் சொல்றேன். ஏன்னா இது நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கிடையாது இந்த சேனலுக்கு. நம்ம வந்து இது 3ஆவதா பண்றோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்ரான் பிஸ்னஸ் இன்ஃபோ வந்து அவ்வளோ நமக்கு ஒரு மார்க்கெட்டிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது நமக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்பாக இருக்குது நம்ம பிஸ்னஸுக்கு. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.